இந்த 4R ஃபார்முலா ஒருத்தன் சரியாக யூஸ் பண்ணானா அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். திரும்பி நான் சொல்கிறேன், நம்ம ஒரு கோலை செட் பண்ணோம், அதை திரும்ப விசிபிளாக பார்த்தோம். மூணாவது அதை ரெவ்யூ பண்ண போகிறோம். அந்த ப்ராக்ரஸை ரெவ்யூ பண்ணுறதுக்கு 4R சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். ஒன்று ரெவ்யூ, இன்னொன்று ரெனியூ, இன்னும் மூணாவது ரிவைஸ், நாலாவது கடைசி ஒன்று ரீசைக்கிள். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கோலை ஷேர் பண்ணுங்க. புரியுதா? யார்கிட்ட ஷேர் பண்ணோம்? உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, மென்டார்ஸோ, யாரோ ஒரு 3 பேர்ட்டு 4 பேர்ட்ட நான் இந்த மாதிரி மாதம் சம்பாதிக்க போகிறேன், இந்த கண்ட்ரிக்கு போக போகிறேன், இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு மாதம் கழிச்சு அவங்களே கேட்பாங்க. அப்போ நமக்கு ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கும். அதுக்காவது பண்ணுவோம். நம்ம சொல்லிட்டோமேனாவது செய்வோம். நம்ம இயல்பாகவே நம்ம ஒரு லேசியாக இருப்போம், தள்ளி போடுற குணம் கொண்டவர்கள் நம்ம, சாதாரண மனுஷங்க நம்ம. அப்போ 4 பேர்ட்ட கமிட் பண்ணிட்டோம், அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டோம், அல்லது டிபியில் வைக்கிறோம், அல்லது ஸ்டேட்டஸாக வைக்கிறோம், அதை சோஷியல் மீடியாவில் போடுறோம் போது நம்ம உலகத்துக்கு அறிவிச்சிட்டோம். நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பேன், இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறேன், இந்த வீடை வாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சுன்றதுக்காக வேலை செய்வோம். அதனால ஷேர் யுவர் கோல்ஸ். இந்த 4 விஷயத்தையும் ஒருத்தன் சரியாக பண்ணானா, திரும்ப சொல்கிறேன்,